மாமரத்துக்கு அது கிடையாது. எந்த நேரமும் செழிப்பாகவே இருக்கும். அது வேப்ப மரத்துக்கு கூட இலையுதிர் காலம் உண்டு. மாமரத்துக்கு இலையுதிர் காலமே கிடையாது. மாதா ஊட்டாத சோறை, அதாவது சாப்பாடு, அம்மா ஊட்டாத சாப்பாடை மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. அமிர்தம்னு பேர். மா இலை எதில் பட்டுதோ அந்த அந்த தண்ணி அமிர்தம்னு சொல்லுவாங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம். எப்படின்னா, மா இலையை வச்சு எத்தனை பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி யாரும் இன்னும் நிறைய பேசலை. மா இலை தோரணம், ஏன் வீட்டு வாசலில் தோரணம் கட்டுறோன்றது கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதை ஏன் கட்டுறோம், அதை வச்சு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதும் தெரியல. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம வெளியிலலாம் போகிறோம் வரோன்னும் போதெல்லாம் யாராவது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை யாராவது கண்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கும்போது இறைவனுக்கே கொடுத்ததாக நம்ம அதுதான் உண்மை. இறைவனுக்கு கொடுக்கறத விட இவங்கக்கிட்ட கொடுக்கறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மா இலை அப்படின்னு வரலாம். மா இலை நம்ம வீட்டு வாசலில் எதுக்காக மா இலை தோரணம் கட்டுறோம்? வீட்டு வாசலில் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னா வெளியில் கட்டுவோம், திருவிழாக்களில் கட்டுறோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். எதுக்கு அப்படின்னா, மா இலைன்றது 3 முக்கணி பழங்கள்லேயே முதன்மையாக 3 பழங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்று நமக்கு வாழைப்பழம், 2வது பலாப்பழம், 3வது மாம்பழம். இந்த 3 தான் நம்ம முக்கணியே எடுக்கிறது. அதில் ஒன்றில் உள்ளது தான் மா இலை, மாம்பழத்தோட இலை, மா இலை. ஏன் மா இலையை பயன்படுத்தணும் அப்படின்னா, பொதுவாக இலையுதிர் காலம் அப்படிங்கிறது எல்லா மரத்துக்கும் உண்டு. கிளை உள்ள மரத்துக்கு, தென்னை மரத்துக்கும் பனை மரத்தை சேர்க்கக்கூடாது. கிளை உள்ள மரம் எல்லாத்துக்குமே இலையுதிர் காலம் இருக்கும். ஆனால் மாமரத்துக்கு இலையுதிர் காலம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த இலையுதிர் காலம், அதாவது அது மொட்டையாக ஒரு மரமும் நம்ம இலையெல்லாம் கொட்டிடுச்சுன்னா அந்த மரம் பார்க்கறதுக்கு மொட்டையாக தெரியும். அப்போ அது ஒரு அபசகுணம் மாதிரி ஆகிப்போகுது இல்லையா, எல்லாம் இழந்துடுச்சு அப்படின்றது. மாமரத்துக்கு அது கிடையாது. எந்த நேரமும் செழிப்பாகவே இருக்கும். அது வேப்ப மரத்துக்கு கூட இலையுதிர் காலம் உண்டு. மாமரத்துக்கு இலையுதிர் காலமே கிடையாது. இலை பழுத்து போச்சுன்னா கீழே விழுமே தவிர அடுத்தடுத்த இலைகள் மாறிக்குமே தவிர முழுசாக மரம் மொட்டையாக பார்க்கவே முடியாது. அதனால தான் மாமரத்துக்கான இலையை நாம் தோரணமாக கட்டுறோம். எந்த நேரமும் செழிப்பாக இருக்கணும், இந்த குடும்பம் செழிப்பாக இருக்கணும், இந்த வீடு செழிப்பாக இருக்கணும், இந்த இடம் செழிப்பாக இருக்கணும். அந்த இலையுதிர் காலம், கஷ்டகாலம்னு பேர், அதுக்கு பேர் இலையுதிர் காலத்துக்கு பேர் கஷ்டகாலம்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டகாலம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம மா இலையை பயன்படுத்துகிறோம். வீட்டில் பாருங்கள், விசேஷ நாட்கள்லாம் நமக்கு வாத்தியார்கள் பூஜை, இப்போ நாங்களாம் ஒரு ஹோமம் பண்ணுறோம், அருள் வாக்கு சொல்ல வரோம்னா ஒரு கலசம் வச்சுருவோம். அந்த கலசத்துலேயும் மா இலை வைப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ இலைகள் இருக்குது. ஏன் வைக்கிறது இல்லைன்னா, மா இலைக்கு அந்த இடத்துல வைக்கும்போது அம்சத்தை கொடுக்கும், அமிர்தத்தை கொடுக்கும். ஏன்னா மாமரங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒன்று சொல்லுவாங்க, வேறு எதோடையும் ஒப்பிட மாட்டாங்க. மாதா ஊட்டாத சோறை, அதாவது சாப்பாடு, அம்மா ஊட்டாத சாப்பாடை மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும். அதாவது அம்மா சாப்பாடு ஊட்டினா நமக்கு நிறைய இறங்கும். சாப்பிட பசியே இல்லைனாலும் நமக்கு பசியை கொடுக்கும் அம்மா கொடுக்குற சாப்பாட்டுக்கு. அப்படி அம்மா இல்லைன்னா மாங்காய் ஊட்டுமா அந்த சாப்பாடை. மாமரத்துக்கு அவ்வளோ. கனிகளில் முக்கணிகளில் மாம்பழத்துக்கு முதலிடம். அது வரலாறு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே திருவிளையாடல் சிவபுராணத்தில் திருவிளையாடல் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. மாம்பழத்துக்காக முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் நடந்தக்கூடிய கதைகள்லாம் இருக்குது. அந்த மாம்பழத்துக்கு அவ்வளோ. இன்னும் அந்த மாம்பழத்தை பற்றி கதைகள் நிறைய சொல்லலாம், மரத்தை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், மா இலையை பற்றி எவ்வளோ சொல்லலாம். மா இலையை மட்டும் பார்ப்போம். இந்த மாமரம், மா இலை சுபகாரியத்துக்கு பண்ணலாம். அடுத்தது, எப்போவுமே மா இலையை வடநாடுகள்லாம் எப்படின்னா, மா இலையும் இந்த வேப்ப இலையும் ஒன்றா சேர்த்து வாசலை சொறி விடுவாங்க. வெள்ளிக்கிழமைனா அங்கெல்லாம், வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமைனா வாசலை சொறி விட்டுடுவாங்க. வடநாட்டு பக்கத்துலலாம் தொடர்ந்து உண்டு. நம்மலாம் விசேஷத்துக்கு மட்டும்தான் அதை செய்கிறோம். அவங்க எப்போவுமே அதை செய்வாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய விசேஷம். அது மாதிரி இந்த மா இலை என்ன, அது மாதிரி பாருங்கள், இந்த கலசம் வச்சு பூஜை பண்ணும்போது மா இலையை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு இந்த மா இலையால் தான் தீர்த்தம் தெளிப்பாங்க. அமிர்தம்னு பேர். மா இலை எதில் பட்டுதோ அந்த அந்த தண்ணி அமிர்தம்னு சொல்லுவாங்க. மா இலைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அடுத்தது, மா இலையை வச்சு நாம்
பல அற்புதமான காரியங்கள்லாம் செய்யலாம், அதாவது பரிகாரங்கள்லாம் செய்யலாம். பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணணும், யாராக இருந்தாலும் மா இலையை வண்டியில் கட்டலாம், வீட்டு வாசலில் கட்டலாம், சுவாமி ரூமில் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம். உள்ளே நமக்கு வந்து இப்போ பெட்ரூமில் ஒரே மன உளைச்சல், கணவன் மனைக்குள்ளே எந்த நேரமும் அந்த படுக்கை அறைக்குள்ளே ரொம்ப டிஸ்டர்ப்னா மா இலையை கொஞ்சம் எடுத்து வந்து கட்டிடலாம். ஏன்னா மா இலை அமிர்த சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது மா இலை சக்தி. இப்படி இதை வச்சு பரிகாரங்கள் என்னெல்லாம் செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பரிகாரங்கள் விஷயமாக பார்ப்போம். மா இலை என்பது ஒரு தெய்வீகமான இலை, மிக சக்தி வாய்ந்த இலை. அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பரிகாரத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் மா இலைக்கு மரியாதை கொடுங்க. வீட்டு வாசலில் வைங்க, வண்டியில் வைங்க, எங்கே வேணாலும் கடைக்கு வாசலில் வைக்கலாம். எங்கே வேணாலும் மா இலையை வச்சு வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.